எல்லாருக்கும் வணக்கம். இது இலக்கியா கிரேஸ் டியூஷன் சென்டர். இன்றைக்கி இந்த டியூஷனில் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, பென் ஸ்டாண்ட் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பென் ஸ்டாண்டு இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பொருட்களை வச்சு அவங்க செய்ய போகிறாங்க. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக இது யூஸ் அண்ட் த்ரோ டம்ளருங்க. ஜூஸ் எல்லாம் குடிப்போம்ல, இந்த பேப்பர் டம்ளர், அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ் குச்சி, ஐஸ்கிரீம் அந்த ஸ்டிக் இருக்குல்ல அது, கம்மு, கலர் டேப்பு, ஸ்டோன், ஒரு சில ஸ்டோன் டெக்கரேட் பண்ணுறதுக்காக சிசருங்க. இதை வச்சு இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், அந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளரில் வந்து சுற்றிலும் ஃபுல்லாக கம்மை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. கம்மெல்லாம் ஃபுல்லாக தடவுறாங்க. கம்மை தடவி அந்த ஐஸ் ஸ்டிக்கெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து பேஸ்ட் பண்ண போகிறாங்க. பாருங்கள், கம்மை ஃபுல்லாக தடவி அதை சுற்றிரும். அந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் ஃபுல்லாக சுற்றிரும். ஐஸ் ஸ்டிக்கை பேஸ்ட் பண்ணுறாங்க. கம்மை தடவிட்டு ஜஸ்ட்டு அந்த ஐஸ் ஸ்டிக்கை வச்சே போதுங்க, அது வந்து ரொம்ப ஸ்டிப்பாக பிடிச்சிடுங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு பென் ஸ்டாண்ட் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதை கற்றுக்கினாங்க. ஒவ்வொரு ஸ்டிக்காக வைக்கிறாங்க பாருங்கள். அதுதாங்க, இது சுற்றியும் இப்போ வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்டிக்கு மேலே ஒரு ஸ்டோன், ஒரு ஃப்ளவர் வச்சு உங்களுக்கு காட்ட போகிறாங்க பாருங்கள். இது எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறாங்க. இது வந்து தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். இப்போ பாருங்கள், அந்த ஸ்டிக்கு மேலே வந்து ஒரு ஸ்டோனுங்க, ஒரு டெக்கரேட் ஐட்டம், இதெல்லாம் நார்மலாக ஸ்டோர்லேயே இருக்கும். இது நீங்கள் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், இது உங்கள் நெசசரி. இது வேணானாலும் வேணாம். சும்மா கொஞ்சம் அழகாக தெரிகிறதுக்காக ஒரு பாருங்கள், ஒரு ஸ்டோனை வந்து அந்த ஸ்டிக்கு மேலே வைக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி சுற்றிரும் கம்மெல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டிக்காக வச்சு அந்த ஸ்டிக்கு மேலே ஸ்டோனுங்க, ஒரு டெக்கரேட் பொருட்கள்லாம் வைக்கிறாங்க. பாருங்கள், அந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் ஃபுல்லாக அவங்க வந்து அந்த ஸ்டிக்கெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லை வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இந்த டேப், கலர் டேப், இது ஒரு 10 ருபீஸ் தான். அது கேட்டால் கடையில் கிடைக்கும். அந்த டேப்பை வந்து கீழே அந்த ஸ்டிக்கெல்லாம் பேஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த கீழே வந்து அதை சுற்றுறாங்க. பாருங்கள், அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுதாங்க பென் ஸ்டாண்ட். இது வந்து அழகாக வந்து டேபிள் மேலே வைக்கலாம். பிள்ளைங்களோட பென் இது எல்லாமே போட்டுக்கலாம். இது வந்து பார்க்கவே இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தா ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ ஐஸ் குச்சி, அந்த ஸ்டோன்ஸ் தான். இட்ஸ் வெரி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த பென் ஸ்டாண்ட். இப்போ இதில் பென்னெல்லாம் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அந்த பென் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து பென் போட போகிறாங்க. அவ்வளோதாங்க, இதுதான் பென் ஸ்டாண்ட்.
இது பிள்ளைங்க படிக்கிற அந்த டேபிள் மேலே இதெல்லாம் நம்ம வச்சிடலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 30 ருபீஸ்க்குள்ளே நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஒரு அழகான பேன் ஸ்டாண்ட் இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்கள், அது உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்புறம் இலக்கியா கிரேஸ் டியூஷன் சென்டர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். தேங்க்யூ.